மருத்துவமனை நம்பர் வார்டில் நடந்த சம்பவங்களின் தொகுப்பே மேற்குமிழி. இது தனிப்பட்ட யாருடைய கதையும் அல்ல, 7வது வார்டின் கதை. ஆம், இது என்னுடைய கதை. வயிற்று எப்படி இருக்கு? வயிற்று வலி மாதிரியே இருக்குது. ராத்திரி சாப்பிடவே இல்லையா? ராத்திரி மட்டும் என்ன, இந்த ரொட்டியை எவன் தூண்டுறது? ரொட்டுக்கு குழம்பு காட்டா குடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. வயிற்றுல புண்ணு இருக்குன்னு தெரியுமில்ல. காரம் சாப்பிடலாமா? காரம் தான் சாப்பிடக்கூடாது. பலகாரம் சாப்பிடலாமா? நீங்க ரொட்டியை தவிர வேற ஆகாரமே சாப்பிடக்கூடாது. நல்ல மனது உங்க மனது. சாரும், ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? தூங்கிய ரொம்ப நாள் ஆகுது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி நம்பிக்கை வைக்கலாமா? நான் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக அகில உலக புகழ் கிடைக்க போற நேரத்தில் இந்த கால உடச்சு இந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கவே முடியல டாக்டர். எனக்கு ஏதாவது விஷம் இருந்தா கொடுத்துரு. நோயாளிகளுக்கு விஷம் கொடுக்கவா நர்சிங் ஹோம் நடத்திட்டு வரோம்? நான் எதுக்காக உயிர் வாழணும்? இந்த உலகத்துக்கு நான் இனி உபயோகமே இல்லை. மிஸ்டர், உலகங்கிறது ஒரு அருமையான புத்தகம். படிச்சு புரிஞ்சுக்க முடியாதவர்களுக்கு தான் எந்த புத்தகமும் பயன்படாது இல்லையா டாக்டர்? இந்த கால் குணமாகி மறுபடியும் என்னால ஃபுட்பால் ஆட முடியும் நினைப்பீங்க? இந்த சீஃப் டாக்டர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டாக்டர், ரஷ்யன் டீமுக்கு எதிர மட்டும் நீங்க ஆட வச்சுட்டீங்கன்னா வாழ்நாள் பூரா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் டாக்டர். அந்த மேட்ச்ல இந்தியன் டீம் கேப்டனா நீங்க தான் ஆட போறீங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அது வரையில மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த பெட்ல உள்ள பேஷண்ட பாருங்க, கோமேன். அவருடைய நோய் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரே அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. சிஸ்டர், சேட்டா எங்க காணோம்? இங்கதான் டாக்டர் இருந்தாரு. எங்க பண்ணாரோ தெரியல. I see. Get up. என்ன இது? புகை வண்டி. ஏன் டாக்டர் ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்துல இந்த நர்சிங் ஹோம் கட்டி வச்சிருக்கீங்க? பேச்ச மாத்த வேண்டாம். நீ ஏன் சிகரெட் குடிக்க? நம்ம ஏன் ஆஸ்பத்திரிக்கு வர்றோம்? என்ன கேள்வி இது? கேள்வி இல்லைங்களா? நல்ல கேள்விங்க. உயிர் போகாம இருக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வர்றோம். நான் சிகரெட் குடிக்கிறேன்னா ஒரு நிமிஷம் கூட என்னால உயிரோட இருக்க முடியாது டாக்டர். மனசுல பாரத்தை குறைக்கிறதுக்காக நாங்கெல்லாம் புகையா விடுறோம், நீங்க கண்ணீரா விடுறீங்க. இல்ல குடும்பங்க. உன்னுடைய நோய் என்னன்னு தெரியுமில்ல? தெரியுங்க. லங் கேன்சர், சுவாச பையில் புற்று நோய். டிரான்ஸ்லேஷன் கரெக்டா?
நீ பெட்ல ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சீஃப் டாக்டர் சொல்லிருக்காரா இல்லையா? அதனாலதான் பெட்டு கீழே குடிச்சேன். டாக்டர் பெட்ல சிகரெட்டே குடிக்கூடாது. ஏன்னா எங்க சித்தப்பா இருக்காரு பாருங்க, அவர் விடாம சிகரெட் குடிக்கிறவரு. ஒரு நாளைக்கு படுக்கையில படுத்துக்கிட்டே சிகரெட் குடிச்சுட்டா இருந்தாரு. காலையில பாக்குறேன் படுக்கையில ஒரே சாம்பல் கண்டாரு. சிகரெட் சாம்பல் இல்ல, அவருடைய சாம்பல் கிளீன். இன்னொரு தடவை நீ ஸ்மோக் பண்றது எனக்கு தெரிஞ்சது, சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன். சொல்லுங்க டாக்டர், என்னை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? பாக்கலாம். ஏன் நிக்கிறேன் டாக்டர் அம்மா சித்தார்? ஏன் சிக்கிடோ அப்புறம் இப்படி நடக்கணும்? சும்மா இருக்க மாட்டியா? நான் உடம்புல சத்து இருக்குது, நான் நடக்கிறேன், நீ சும்மா கிடக்குற. நல்லா நட. காடு ரெண்டு அவன் இல்ல, எப்ப ஆரம்பிச்சேன் அவ்வளோ தரத்துக்கு. கொலையிறியா? கிடைச்சதா? கிடைச்சது. கொண்டாந்து கொள்ளாத இருக்கேன். எத்தனை? ரெண்டு. ரெண்டு தானே? அப்படிதான் கிடைச்சது. சரி, நீ எடு 2 ரூபாய். 2 ரூபாய்? ஆமாயா. 300 ரூபாயா? கணக்குல என்னையா தப்பு இருக்கு? அது பக்கம் கூட இருக்கு. இன்னும் என்னையா, டாக்டர் சிகரெட் குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்ப கூட கொண்டாந்து தரணையா. வருது. வேணுமா வேணாமையா? வேணுமா வேணாமையா? வேணுமா வேணாமையா? 3 தரம் ஏன வரும். அட போயா, உன்னோட பெரிய பேஜாரு. பணத்தை எடுக்கியா? ஏன் சிகரெட் இப்படி பசங்க கொண்டு வந்துருக்க? எப்ப வாங்கன்னு தெரியுமாயா? 2000 ரூபாய் அட்வான்ஸா தேவைப்படுது. 2000? போன வாரம் கொடுத்த பணத்தை அதுக்குள்ள செலவு பண்ணிட்டியா? சார், இப்ப மட்டும் நீ உதவி பண்ணலன்னா என் மானமே போயிடும். நான் பெரிய நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கேன். நெருக்கடி தான் எனக்கு தெரியுமேடா. ரேட்டு சீட்டாட்டம் எங்க பார்த்தாலும் கடன். இதான உன் நெருக்கடி. எப்படாண்டா திருந்த போறேன்? இனிமே தெரிஞ்சுக்கிறப்பா. இதே மாதிரி எத்தனை தடவை தெரிஞ்சிருக்கேன். என்னுடைய ஒண்ணு விட்ட சகோதரன் தானடா. இன்னைக்கே நான் சொத்து பண்ணா கூட சொத்தெல்லாம் உனக்கு தானடா சேரணும். ஏன்பா அப்படியெல்லாம் பேசுற? இல்ல, உங்களை தவிர எனக்கு வேற யார் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க? நீ உங்க அம்மாவும் தானே. உங்க ரெண்டு இல்லாத உரிமையா? மிஸ்டர், இது விசிட்டிங் டைம் இல்ல, இப்ப வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? மேடம், உங்களை காட்டிலும் அவன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. ஐ மிஸ் கஜன். மேபி, ஆனா ஹாஸ்பிட்டல் ரூல்ஸுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். சரி சரி சிஸ்டர், இதை போயிடுவோம். போய் பெரிய காரியமா நஷ்டம் ஆயிடுச்சு வந்து போய் படு. ஹாஸ்பிட்டல் ரூல். ரொம்ப தேங்க்ஸ். பெரியம்மா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி 2000 ரூபாய் வாங்கி. எங்க அம்மா என்ன நம்ப மாட்டாங்கப்பா. கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடு, நான் பணம் வாங்கிக்கிறேன். இன்னும் போகலையா நீங்க? இல்லையே, அவர் சொன்னா போக மாட்டாரு. எங்க பெரிய டாக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாரு. சீக்கிரம் போங்க. பாக்குறதுக்கு ஆள் நல்லா இருக்கா? பெரியமாட்ட கொடுத்து வாங்கி. சரி, நான் வரேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா நீ இப்படி கோவப்படுறாரு? வெட்டர்னரி ஹாஸ்பிட்டலா இருந்தா இந்த மாதிரி சொந்தக்காரங்க தொல்லையே இல்ல. மாட்டு ஆஸ்பத்திரி இதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தீங்களா? இப்ப எங்களுக்கு மருந்தா? ஆனாலும் கட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தி. ஜெயிலு தேவை சொல்லு. அங்கேயாவது தொட்டுக்க மொச்சக்கொட்ட குழம்பு கொடுப்பான். ஜெயில இருக்க வேண்டியவன் இங்க இருக்கிற. குட் மார்னிங். குமார், எப்படி இருக்க? சாப்பிட்டியா? அப்படியா? நான் கவனிக்க சொல்றேன், நீ போய் படுத்துக்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ரொட்டி நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்குதே. நேற்று ஒரு நாள் கொடுத்த ரொட்டி தான் டாக்டர் சரியில்லை. சென்ட் இட் பேக். அதை உடனே திருப்பி அனுப்பிட சொல்லு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டாக்டர், அவங்க நமக்கு ரொம்ப காலமா சப்ளை பண்றவங்க. அதனால கெட்டு போன பொருளை நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை.
இன்னொரு தடவை இந்த மாதிரி தவறு நடந்த ஹெல்த் அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட் போகும்னு ஒரு லெட்டர் எழுதி குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீதான சொன்ன 10 மணிக்கு ஸ்பெஷல் வார்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு சலைன் இன்ஜெக்ஷன் கொடுக்க சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் அதை செய்யாம வேறொரு பேஷண்டோட அரட்டை அடிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். கேட்ட கேள்விக்கு பதில். என்ன மன்னிச்சுடுங்க டாக்டர். யூ ஆர் சஸ்பெண்டட். டாக்டர் நீ போகணும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நீங்க இவ்வளவு கண்டிப்பா இருந்திருக்கிறேன். மன உறுதி இல்லாதவங்களுக்கு இங்க இடம் இருக்கு. பேஷண்ட்டுக்கு ஏன் இன்னொரு ரத்தம் கொடுக்குறேன்? நம்ம பிளட் பேங்க்ல இந்த குரூப் பிளட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர். வேற ஆஸ்பத்திரியில முயற்சி பண்ணீங்களா? இல்ல டாக்டர். அப்போ அந்த பேஷண்ட் அதுவரை காத்துக்கணுமா? மன்னிச்சுங்க டாக்டர். ஏ ரத்தம் இந்த குரூப் சேர்ந்ததா உடனே ஏ ரத்தத்தை எடுக்க ஏற்பாடு. எஸ் டாக்டர். யாருக்கு மருந்து? வேற யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு ஸ்லைட் ஃபீவர் தானே, குடிச்சா சரியா போயிடும். அதெல்லாம் கூடாது, மருந்து சாப்பிடுங்க. சத்து மருந்தை சாப்பிட சொல்றியே. இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? நர்சிங் ஹோம்ல நீங்க எனக்கு அதிகாரியா இருக்கலாம், ஆனா வீட்டுல உங்க மகன் நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். புரியுதா? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மாத்திரை சாப்பிடுறேன். எங்க தர்ற காலுக்கு மாத்திரை கொடுக்குறியா? மருந்து கொடுக்குற லட்சணமா? புல்லு குத்தனா மூஞ்சி ஆபரேட் பண்ணுங்க. மாத்திரை சாப்பிடுறேன். மாத்திரையா கொடுக்குறீங்க? ஒரு நாளைக்கு மனசை கொடுத்தாங்க. மாத்திரை சாப்பிடுறேன். தேங்க்யூ. என்ன ஒரு மாத்திரை தான் கொடுத்துருக்கேன், பாக்கி 2 மாத்திரைங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சைடு போங்க. ஒரு வேளைக்கு ஒரு மாத்திரை தான் கொடுக்க சொல்லிருக்காரு. புரியுதா? ஆஹா, அழகான பெண் எதை சொன்னாலும் நல்லா புரியுங்க. நீ சொல்றது சுமார புரியுது. என்ன நான் சொல்றேன்? ஐ லவ் யூ. அதேதான் இருந்த லவ் பண்றேன். உன் மனசு என்ன கல்லா? இத பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசல நான் லேடி டாக்டர் சொல்லிடுவேன். சொல்லுவியா? ஆமா சொல்றியா? ஆமா சொல்ல போறியா? கண்டிப்பா சொல்லுவேன். அதே மாதிரி ட்ரெஸ் பண்றேன். இந்த புத்தகம் எடுத்தா யார் வருவாங்க? லேடி டாக்டர் வருவாங்க. இரு நானு உன்னை என்ன பண்றேன் பாரு. இதோ டாக்டர்மா வராங்க, அவங்க வீட்டுல சொல்லு. என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல, செல்ல அவங்களுக்கு ஏதோ சொல்லணும் செய்யப்படுறேன். சொல்லுமா சொல்லு. சிஸ்டர், என்ன இதெல்லாம்? சாரி டாக்டர், இவர் எப்போ ஏதாவது குறும்பு செஞ்சுட்டே இருக்காரு. இவரால சரியான போச்சு. பேச மாட்டா. இப்போ எம்முனாலும் சொல்றேன்னு சொன்ன அவங்க வந்த ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. அப்போ நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா? கேக்கு. என்ன இது? அவசர உதவிக்காக வச்சிருக்கிற அந்த அலாம் சிக்னல் இப்படித்தான் அனாவசியமா யூஸ் பண்றதா? லவ் மாத்திரம் அவசரம் இல்லையா? கேக்கு. பியூட்டிஃபுல் ஆயில். சிஸ்டரும் எலும்பு செட் ஆகி வருது, சீக்கிரமே குணமாயிடும். தேங்க்யூ டாக்டர். நான் மனசு நொந்து போயிருக்க நேரத்துல எல்லாம் நீங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீங்களும் இல்லைன்னா நான் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு போக வேண்டி இருந்தா அப்ப என்ன செய்வீங்க? ஏன் இப்படி சொல்றேன்? நான் கொஞ்ச நாள்ல அமெரிக்கா போறேன். அமெரிக்கா இருக்கு டாக்டர். ஒரு ஆராய்ச்சிக்காக ஸ்காலர்ஷிப் வந்து எதுல டாக்டர்? புற்றுநோய் சிகிச்சை பற்றி. அம்மா கேக்கு திரும்ப வந்து எத்தனை நாள் ஆகும் டாக்டர்? 5 வருஷம். 5 வருஷமா? நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களை குணப்படுத்துவீங்களா? நீங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா? டாக்டர், உங்க அப்பாவும் நீங்களும் மனித குலத்துக்கு எவ்வளவோ சேவை செய்யுது. ஏழைகளுக்கு பணம் வாங்கிக்காம சிகிச்சை செய்யுது. ஏன் சுத்தி வளர்க்கிறேன்? நான் ஒருத்தர் இருக்கிறேன் இங்க ஓசிக்க. டாக்டர், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? தனியா ஒரு புற்றுநோய் ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கணுங்கிறது தான் எங்க அப்பாவினுடைய விருப்பம். நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்லை. இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்க போற கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு என்னுடைய ஆஸ்தி பூராவே நான் எழுதி வைக்க தயாரா இருக்கேன். ஆஸ்தி பூரா தீமா? ஏன் இன்கம் டாக்ஸ் ட்ரபிள்? ஐ ரியலி நீட் டாக்டர். கஷ்டப்பட்டு கொடுத்தா நாங்க ஏன் வேண்டாம்னு சொல்ல போறோம். தேங்க்யூ டாக்டர். அவருக்கு மாத்திரமா ஏற்படியா?
நட்சத்திரம் மறைவதைப் போல் தோன்றினாலும் அது உண்மையில் ஒரே அடியாக மறைந்து விடுவதில்லை. அதே ஒளியோடு மறுநாள் இரவு திரும்பவும் வரத்தான் போகிறது. பூரண குணமடைந்து ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்து திரும்பவும் விளையாட்டு பந்தயவானில் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் தாரகையாக நீங்கள் திகழப் போகும் நன்னாளை எதிர்பார்த்து நிற்கிறேன். தாரகையா வானமா, நேரத்தை வீணாக்கி. டாக்டர், வேடிக்கையான இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். மத்தவங்க லெட்டர் நான் எப்படி படிக்கிறேன்? இல்ல டாக்டர், டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லித்தானே ஆகணும். சரி, என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நிர்மலான்னு எனக்கு ஒரு விசிறி. உனக்கு வித்துற பேரு நிர்மலாவா? விசிறின்னா ரசிகனர். என் ஃபுட்பால் ஆட்டத்தை பார்த்து ரசிச்சிருக்கிறேன். எனக்கு ஆறுதல் கூறவோ என்னவோ தினசரி எனக்கு ஒரு கடிதாசி வரும். நான் செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கூடவா? எக்ஸ்பிரஸ் டெலிவரில வருது. உன் வேலையை பார்த்துட்டு சும்மா கடிதங்கள் எல்லாம் வச்சு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஏன் பதில் போடுங்களேன். பதில் போடக்கூடாது. ஏன்னா இப்ப எழுதும்போது உங்க கால் உடைஞ்சு போச்சா நிர்மலா அப்படின்னு எழுதுவாங்க. இதே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அருண் இந்தாங்க அது இது எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படின்னு காதல் காகிதமா மாறும். இந்த ரசிகை அப்படித்தான் டாக்டர். இந்த கடிதத்துக்கு நான் பதில் எழுதினா இதை நான் ஆதரிக்கிற மாதிரி ஆயிடுங்க. அதனாலதான் நான் பதிலே எழுதுறது. அதை தீர்க்காதீங்க. ஆர்வத்தோடு இந்த கடிதத்தை எழுதி அந்த பெண்ணுக்கு செஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா தெரியுமா? சரி, உங்க இஷ்டத்துக்காக இதை நான் கிழிக்காம. டாக்டர், அந்த பொண்ணு இவருடைய ஆட்டத்தை ரசிச்சு இந்த காகிதம் போட்டாலே தெரியல. பையன் அழகா இருக்கான், அதனாலதான் காதலிச்சு. அழகா இருந்தா அதுக்காக காதலிக்கணுமா டாக்டர்? இப்ப நீங்க கூட தான் அழகா இருக்கீங்க, அதுக்காக. ஆனா ஒண்ணு, அழகா இருக்கிறதெல்லாம் நல்லதில்ல. நல்லதெல்லாம் எப்பவும் அழகா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இல்ல நீங்க கூட தான் அழகா இருக்கீங்க. அதுக்காக விளைச்செல்லாம் இந்த வருஷம் எப்படிப்பா? போன வருஷமா இருக்கான். ஒண்ணு கேட்காத. இந்த நர்சிங் ஹோம்ல இன்னும் நல்ல வைத்திய வசதிகள்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு வேண்டி பண உதவி எல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தேவைக்கு மேல இருக்கிற ஆசை எல்லாம் இந்த ஆஸ்பத்திரிக்கு எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியே சரிப்பா. நல்ல காரியத்துக்கு பயன்படும் போதுதான் பணத்துக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். ஆமா தெரியும், நல்லா தெரியுமா? இந்த நாகராஜ் எங்க 2-3 நாளா காணும். கையில பணம் இருக்கும், எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த பெரிய ஆயா என்ன ஆனா அது தேனி அடியில போய் கீழே உயிந்து 2 காலையும் ஓடிச்சுக்கிட்டு நிக்கிது. அருண், அவன் செத்து போறதுக்கு நம்மளே காரணமா இருக்கக்கூடாது தம்பி. கொஞ்ச நாள் போனா தானா தெரிஞ்சிடும் தெரியுமா? இல்லப்பா, அவன் வந்து பணம் கேட்டா கண்டிப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடு. நீ கொஞ்சம் கண்டிப்பா இருந்தா தான் அவன் திறந்து வந்தது. சரி பெரிய சரிம்மா, நாளைக்கு என்ன பார்க்க வரணும். கட்டாயம் வரேன்ப்பா. மாட்டு கொட்டதான் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு? மாட்டு கொட்டோட சக்கரை கலந்து வச்சு காலையில ஒரே சிக்கிப்பேன். இதெல்லாம் பண்ணாமே கொஞ்ச நேரம் சும்மாதான் இரு. இத போட்டா எது அறியும்? என் வயிறு எரியும். அப்பா அவனே உரப்பா சோறு சொல்லாம என் நாக்கெல்லாம் ஒரு நாளைக்கு உரப்பா மீன் குழம்பு பண்ணி எடுத்துட்டு வரியா? கவலைப்படாதரா, நாளைக்கு நல்லா ராலு மீனா 4 பிடிச்சாந்து மிளகா தனியா எல்லாம் வச்சு நவுக்க ஓட்டி அரைச்சு. எப்பா மெதுவா பேசு. அரசம்மா காதல விழுந்தா என் வயிற்றுல மண்ணு. இந்த சத்தம் எங்க சத்தம்லாம் ஆடிட்டுதான் அவரை புங்குறா. இத பாருங்க, விசிட்டிங் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் போலாம். சரி வரட்டா? சரிப்பா. நீ கேட்டுக்க குத்தான்னு சொன்ன நாளைக்கு. சரிப்பா. அண்ணே, சீக்கிரம் வந்துடுறே. வந்துடுறோம்லே. அவனே அப்பா வரட்டா? சரிப்பா. அவனே அட போப்பா. என்ன தனியா பரிதாபமா அம்போன்னு நின்றுகிட்டு இருக்கிறா? ஒண்ணு பாக்குறதுக்கு யாரு வரலையா? அதனால ஒரு ஐயோ பாவ வேலாயிரம். எனக்கு ஒரு விஸ்டர் இருக்காரு, அவரு இன்னைக்கு வரல, நாளைக்கு கண்டிப்பா வருவார். படுங்க. சரி சரி. சார் எங்கே சார்? எங்கே சார்? என்னயா சமாச்சாரம்? என்ன விஷயம்? சேட்டு ஏன் தேடுற? 200 பணம் கொடுத்துருக்கும்.
இவனுக்கா சேது ஆஸ்பத்திரியிலே பூஞ்சிக்கணும் நம்மளை ஏமாத்துது அவ்வளவுதான் உன் பணம் ஆனா வாயில போன கரும்பு தான் என்ன சொல்றது திரும்பி வராது 50 தான் யாரையாது அட சேது போய அங்க அரே சேது சேது புரியா போடு அவன் டபாத்திட்டு இருக்காயா என்ன விளையாடுற யார் நீ எதுக்காக வந்த போய வெளியே போய வெளியே கொடுக்க பாக்குறேன் அமத் கான் கிட்ட தப்ப முடியாது மாலும் சேட்டு மாட்டிக்கிட்டியா அதான் காட்டி கொடுத்தேன் சேட்டு ஆமா இவன் எப்படி உள்ள வந்தான் யார் இவன் அடிக்கடி நான் சொல்லுவேன்ல என்ன தேடி ஒரு மிஸ்டர் வருவான்னு அவன் தான் இவன் ஐயோ முதல்ல இவனை வெளியே அனுப்பையா நானும் முடியாதுங்கிறேன் இவனும் அனுப்பேன் இல்லையா வெளியே போயா சரி டாக்டர் நேரமாச்சு டாக்டர் அவரும் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காரா சேது என் பணம் என்ன ஆச்சு வந்துட்டே ஐயோ ஐயோ காசு வந்துகிட்டே இருக்காரு ஐயோ நீ பணம் கொடுக்கறான் இல்ல இந்த விடத்தை விட்டு நம்ம போறான் இல்ல சரி டாக்டர் வராங்க உட்காந்து உட்காந்த சரியா சரியா குறைஞ்சிருக்கணுமே ஐத்தவலி குறைஞ்சு போச்சு உடம்பு வலி கூடி போச்சே காரம் மட்டும் சாப்பிடவே கூடாது நீங்க மட்டும் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு சார் இதே பழக்கமா போச்சு அருண் எப்படி இருக்கீங்க நேரத்தை வீணாக்கி நான் இப்போ உங்க காலை அசைக்கிறேன் வரி எடுத்தா சொல்லுங்க You will be all right soon. டாக்டர் ரஷ்யன்ஸோட விளையாட போற அந்த ஃபுட்பால் மேட்ச் இன்னும் 15 நாள் தான் இருக்கு அதுக்குள்ள நீங்க என்ன எப்படியாவது டிஸ்சார்ஜ் பண்ணீங்க சோற வச்சு தானே சித்திரம் எழுத முடியும் பார்க்கலாம் How is our friend Sethu today? என்ன இன்னைக்கு அமைதியா இருக்கிறான் quite unusual today. சரி தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சா யாரு யாரு டாக்டர் மனுஷன் டாக்டர் அவருக்கு இன்ஜெக்ஷன் புரியாது இன்ஜெக்ஷன் சொல்லாதான் புரியும் என் ஃப்ரெண்டு பேசிட்டே இருந்தோம் நீங்க வர தெரிஞ்ச நான் தான் பயத்துல அவரை மறைச்சு வச்சேன் டாக்டர் அவருக்கு என் மேல எத்தனை இன்ட்ரெஸ்ட் தெரியுமா இன்ட்ரெஸ்டுக்காகவே இங்க வரா அதான் அவருடைய வாழ்க்கையில பிரின்சிபிளே டாக்டர் இவனுக்கு குறிப்பிட்ட நேரம் தவிர வேற நேரத்துல இங்க யாரும் வரக்கூடாது அரே அரே வரேன் 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 இவர் அனுப்பிச்சு வந்துடுறேன் டாக்டர் வாயா வாயா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்க கூடாது
சுவாச பையிலையும் புற்றுநோய் பரவ ஆரம்பிச்சு. எஸ் டாக்டர், ரைட் லங்லையும் கேன்சர். சேர்த்து பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. நாள் கணக்கு ஒன்லி கொஸ்டின் ஆஃப் டேஸ். டாக்டர், அப்ப என்ன செய்யலாம்? குணமாக்க முடியாத கேஸ்ன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சுட்டா பாவம் சேர்த்து ஆதரவு யாரும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால இங்கேயே இருந்துட்டு போகுது. எனிவே இந்திரா, யூ கண்டினியூ ரேடியம். எஸ் டாக்டர். டாக்டர், எனக்கு இந்த பெட் ரொம்ப போர் அடிக்குது. எப்ப என்ன ஆஸ்பத்திரி விட்டு அனுப்ப போறீங்க? குணமாயிட்டு தானே வர்றேன், சீக்கிரமே அனுப்பிச்சிடுறேன். குணமாயிட்டு வரல, அப்புறம் ஏன் இந்த பெட்டை வேஸ்ட் பண்றீங்க? என்னை விட சீரியஸ் கேஸ் எவனா வந்து அவனுக்கு உதவும் இல்லையா? பார்க்கலாம். இந்த பார்க்கலாம் அது இதுன்னு சாப்பிட்டுங்க, எனக்கு பிடிக்க பிடிக்காது. கரெக்டா சொல்லுங்க, எத்தனை நாள் அனுப்புவீங்க? ஒரு 15-20 நாள்ல அனுப்பிச்சிடுறேன். டெஃபினட்டா வச்சுக்கோ. நான் உங்களுக்கு 25 நாள் டைம் தர்றேன். ஓகே, அதுக்குள்ள அனுப்புங்க டாக்டர். சரி, சும்மா அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. பெட்ல படுத்து. சேத்து, அந்த பக்கம் தலையை வச்சு படு. ஐ ஆம் கம்ஃபர்டபிள் ஹியர். அந்த பக்கம் தலையை வச்சு படு. டாக்டர், யாரையாவது கூப்பிட்டு கட்டில திருப்பி சொல்லுங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஆமா சார். இனி உனக்கு வேலை கிடையாது. ஒரு டிஸ்மிஸ். சில ஆஸ்பத்திரிகள்ல வளைஞ்சு கிடக்கிற ஊழலுக்கு காரணமே அங்க இருக்கிற நோயாளிகள். அவங்க லஞ்சம் கொடுத்து பழக்கப்படுத்துறதுனாலதான். வகுப்பிடிக்கிற பழக்கம் பெரிய மனுஷங்களுக்கு தான் இருக்கு, நம்ம 2 பேருக்கு இருக்கு. வெரி சாரி சேது. டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் நீங்க பைப்பு பிடிக்காம இருந்தா நான் சிகரெட்டை கையால கூட தொட மாட்டேன் டாக்டர். இதை வெளியே இருந்து. போச்சு இல்ல? இங்க நீ ஓவர் டைம் ஒர்க் பண்ணா உனக்கு எவ்வளவு காசு தராங்க? அதெல்லாம் உனக்கு இருக்கு. சொல்ல ஒரு 3 ரூபா கொடுத்தாங்களா? நான் 5 ரூபா தரேன். சரியா? அதுக்கு வேற யார பாருங்க. என்ன திடீர்னு திடீர்னு வராங்க சொல்லிட்டா. ஐயோ அம்மா அப்பா டாக்டர் அங்க ரூம் இல்ல, அதெல்லாம் வெளியே போனாங்க. நேரா போய் ஐயோ அம்மா அப்பா அப்பா அம்மா ஐயோ அம்மா அப்பா ஐயோ ஐயோ அம்மா அப்பா ஐயோ அம்மா அப்பா ஐயோ அம்மா அப்பா அப்பா அம்மா ஐயோ அம்மா அப்பா அப்பா நெஞ்சில அம்பு நீங்க அம்பு அதால குத்துற மாதிரி ஒரே வலி. எல்லாம் அவருடைய காதல் அம்புக்கு நான் பலி, அதனால ஒரே வலி. Mr. Turkey, don't you know this is a hospital and not a park where you can play hide and seek? Don't you know the doctors and nurses are here to look after you, not to be charged with by your fun and folly? Don't you know as a patient you have got some responsibility towards it? Hereafter don't be silly, don't be childish. டாக்டர், அவனை கோவிச்சுக்காதீங்க, அனுதாபப்படுங்க. எதுக்குமே ஒரு வரம் இருக்கு. இப்ப தெரிஞ்சுங்க. அவன் எந்திரிச்சா சோடா உடைக்கிறான். டாக்டர்மா அது எப்படி இங்கிலீஷ்ல வாங்கி விட்டாங்க வெள்ளக்காய் மாதிரி. ஏலே உனக்கு வேணுதே உனக்கு வேணும். என்ன டாக்டர்மா என்னதான் திட்டுறாங்கல்ல? ஆனா உன்னை திட்டவே இல்லை. அதை கவனிச்சியா? நான் என்ன உன்ன மாதிரி ஸ்பீடியா பிடிக்கிறேன், என்ன திட்ட போறாங்க. அது இல்ல
உன் மேல அந்த அம்மாவுக்கு ஒரு பரிதாபம் வேற என்ன? என் மேல எதுக்கலே பரிதாபம்? நீ அந்த கட்டுல படுத்து எத்தனை நாள் பாச்சு? வெசால வெள்ளி 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு உனக்கு 10. ஆமா, அந்த கட்டுலுக்கு 13 நாள் கணக்கு. 13 நாளா? ஏலே என்னலே சொல்ற? இன்னும் உனக்கு 3 நாள் தான். அப்புறம் கட்டுல தூக்கி வெளியே வராண்டார போட்டுருவாங்க. அப்புறம் தார தப்பட்ட அமெரிக்கா போறதுக்காக உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு மகன் இல்லைன்ற குறையே எங்க சேர்ந்து நீக்கிருச்சிருவோம். மருத்துவ துறையில என்னால சாதிக்க முடியாதது என் மகன் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத நினைச்சு பார்க்கும் போது நான் டாக்டரா பட்டம் வாங்குற அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அதை விட பல மடங்கு சந்தோஷப்படுறேன். மகனுக்கு எப்ப கல்யாணம்னு எல்லாரும் என்ன கேட்கிறாங்க. என் மகன் தன் வாழ்நாள் பூராவையுமே மருத்துவ துறைக்கே அர்ப்பணிச்சுட்டான்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு வந்து நீதாமா என்னுடைய லட்சியத்தெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். நாம ஆரம்பிக்க போற கேன்சர் ஆஸ்பத்திரி உன்னுடைய அம்மா பேரையே வைக்கலாம் நினைக்கிறேன். நீ என்னமா நினைக்கிற இந்திரா? முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க. என்னமா குழந்தை மாதிரி விளையாட்டு? சாரி அப்பா, நீங்க சொல்றபடியே செய்யுங்க. பைப்புல தண்ணி பிடிக்கிறியா? வெரி குட். என்ன பண்றது, டாக்டருக்கும் பால்காரருக்கும் குழாய் தண்ணி இல்லைன்னா குழப்பே நடக்காது. டாக்டர் தோல்ல டெட்டாஸ்கோப் போட்டிருக்காரு, பால்காரரு தோல்ல கைத்த போட்டிருக்காரு. பால்காரரு மாட்டை பல்ல குடிச்சு பாக்குறாரு, டாக்டர் வர்றவங்க பல்ச குடிச்சு பாக்குறாரு. எப்படியோ 2 பேருக்கும் ஒழுங்கா வியாபாரம் நடக்குது. பால்காரர் பாலை கறக்குறாரு, டாக்டர் வர்றவங்க கிட்ட பணத்தை கறக்குறாரு. மருந்து சாப்பிடுறேன், மருந்து சாப்பிடுறேன், மருந்து சாப்பிடுறேன், மாட்டை சாப்பிடுறேன், மாட்டை சாப்பிடுறேன், மருந்து சாப்பிடுறேன். ஒரே பல்லவியா பாருங்க. பாட்டை தான் கொஞ்சம் மாட்டேன். ஐயோ என்னது என்னது இதெல்லாம்? என்ன இதா ஊதுறாரா? இதை பார்த்தாலே தெரியல. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 24 நாள் இருக்கு. அலையிற நானு இந்த ஆஸ்பத்திரி விட்டு போறதுக்கு 25 நாள் டைம் கொடுத்திருக்காரு. நேற்று ஒரு நாள் போச்சா? 24 டே செவத்துல தோங்குது. சரி சரி மருந்து குடி. இதை மறக்காத. ஏலே கேட்ட என்ன சமாச்சாரம்? அர்த்தமா ஒன்ன மாத்திரம் நல்லா கவனிச்சுக்கிறாங்களே. நீ என்ன கலாட்டா பண்ணாலும் கேட்காம இருக்கிறாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. நர்சம்மா என்ன கவனிச்சுக்குது, அதே மாதிரி உன்னை டாக்டர் அம்மா கவனிச்சுக்குது. தெரியுமா? உனக்கு எது தெரிஞ்சது தெரிகிறதுக்கு? ஐயோ, நர்சம்மா என்ன லவ் பண்ணது அதனால கவனிச்சுக்குது. அதே மாதிரி உன்னை சேர்த்து என்ன சொல்ற? இன்னும் என்னையா சொல்லுவான்? டாக்டர் அம்மா உன்னை லவ் பண்ணுது. டாக்டர் அம்மா என்னையா இந்த மூஞ்ச பார்த்தா சரியா காத்திருக்க மாட்டாங்க ஐயா. என்ன என்ன யோசனை? நானே கவனிச்சேன், உன் கண்ணில் எது படல. ஆனா இது நிஜமா இருக்குமா? நான் சொல்றது பொய்யா இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கையா. எப்படிதான் கேட்கறது? எப்படி கேட்கறது? லெட்டர் எழுதிக்காரியா? உனக்கு இந்த எழுத வராது. இந்த கையில எழுதுனா எழுத்து எப்படி வரும்? கை நாட்டு போடுற கைக்கு காப்பு வேற. என்னங்க கவலைப்படாதியா, நான் எழுதியா இருக்கிறேன். பிரமாதமா இருக்கிறேன். எழுது. கடுதாச்சு எழுதுறது தப்பு இல்லையா? என்னையா தப்பு? லெட்டர் எழுதலாம், ஆனா கையெழுத்தான் போடக்கூடாது. அப்ப எழுது, நல்லா எழுது. குண்டு குண்டா எழுதுறேன், உண்டு இல்லைன்னு நீங்க பாக்கணும். இந்த சினிமாவில பேசுறாங்களே அத மாதிரி எழுதிக்கூடியா? உனக்கு எழுத தெரியாட்டா நீங்களாம் நல்லா தெரியுது. வயசுலயே பெண்கள் நம்ம நிழல் மாதிரி எங்க போனாலும் கூடவே துரத்திட்டு வருவாங்க. நீ லெட்டர் டாக்டர் மாட்ட கொடு, திரும்பி நாட பின்னாடியே துரத்திட்டு வராங்க பாரு. உனக்கு எப்படி தெரியும்? நான் பாத்துருக்கேன்ல நிழல் கூடவே வர்றத. படிச்சவன் படி படி. இந்திரா, உங்களுக்கு மனச தொந்தரவா? என்ன ஒரு தொந்தரவா நினைக்காது. வினாடிகள் நாட்களாகும், நாட்கள் வருடங்களாகும். எப்பங்க தோணும்? ஆஸ்பத்திரியில நோயாளியா இருக்கும் போதும் சொல்லுவீங்க, நீங்க பாண்டு பக்கம் வராம இருக்கும் போதும் அதே மாதிரி தோணுது. அது ஏன்? இளமைங்கிறது வாழ்நாள ஒரே ஒரு முறைதான் வருது. அது ஏன்? இன்னும் கவனிச்சீங்களா? கல்யாணம்ன்றது சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுதாமே, நர்சிங் ஹோம்ல நடக்கப்படாத. இதே மாதிரி தாங்க பல கேள்விகளுக்கு தான் என்னால விடையே கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒண்ணு, விடை காண முடியாத சில கேள்விகள் இதயத்தில் எழும்போதுதான் வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா? இப்படிக்கு பேர் எழுத தைரியம் இல்லை, ஏன்னா இதை நான் எழுதல, என் மனசுதான் எழுதுது. எப்படியா?
பிரமாதம் பிரமாதம். ஆனா ஒண்ணுமே புரியவே இல்லையா? எனக்கே புரியலையா? காதலுடைய அச்சிவாரமே அதுதானே. எழுதுறதும் புரியாது, பேசுறதும் புரியாது. இதுல உங்களுடைய வாழ்க்கை குறிப்பு வந்திருக்கு. அப்படியா? நான் பார்க்கலாமா? உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல இருக்கிற போட்டோல ரொம்ப நல்லா இருக்கீங்க. இப்ப மட்டும் ஏன் இப்படி அலங்கோலமா இருக்கணும்? இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு கொடுக்கலாமா? ஓய், தாராளமா. தேங்க்யூ. டாக்டர், அந்த ரஷ்யன்ஸோட விளையாட வேண்டிய மேட்ச்க்கு இன்னும் 2 வாரம் தான். அதுக்குள்ள நீங்க எப்படியாவது டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. பார்க்கலாம். புத்தகம் சுவாரஸ்யமா இருந்தா படிப்பேன், இல்லைன்னா திருப்பி கொடுக்குறேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நிச்சயமா சுவாரஸ்யமா தான். அப்படியா? அப்ப படிச்சு பாக்குறேன். இங்கே படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, ரூமுக்கு போயிட்டு. ஐயோ டாக்டர்மா, வலி ரைட்ட வலி. அப்பா சேது, உன் பெட்டுக்கு போ. ராத்திரி என்ன சாப்பிட்டீங்க? ஒரே மாத்திரை தான், வேற என்ன சாப்பிடுறது? சேது, என்னது திடீர்னு திருப்பி? இல்ல டாக்டர், இந்த ஆஸ்பத்திரிலயும் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் அந்த ஆஸ்பத்திரியில எத்தனை தினசு இருக்கும்? வேற எதுவும் உங்களுக்கு வேற மாத்திரை கொடுக்க சொல்றேன். இனிமே வலியா இருக்காது. சரி வினாடிகள் நாட்களாகவும் நாட்கள் வருடங்களாகவும் எப்பங்க தோணும்? ஆஸ்பத்திரியில் நோயாளியா இருக்கும் போது நீங்க சொல்லுவீங்க. ஆனா நீங்க வார்டு பக்கம் வராம இருக்கும் போதும் அதே மாதிரி தோணுது. ஏங்க? வாழ்க்கையில இளமைங்கிறது ஒரே ஒரு முறை தான் வருது. வாழ்க்கையில இளமை ஒரே ஒரு முறை தான் வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பெரிய உண்மையை சொல்ல ஃபுட்பால் பிளேயர் ஒன்றும் தேவையில்லை. சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. புரியாதது போல நடிக்க வேண்டாம். I think you are not all right. You are not all right. சிந்து வேடிக்கை விளையாட்டுலாம் உங்க ரசிகைகளோடயே இருக்கு. ஆமா, நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லாமலே பேசிட்டு இருக்கீங்க. குற்றப்பத்திரிகை வாசித்த பிறகுதான் விசாரணையும் நடத்துறாங்க நீதிமன்றம். ஆனா நீங்க பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு. டாக்டர், நடந்தது என்னன்னு சொல்லாமலே போறீங்க. எழுதுனது சரியோ தப்பு, ஆனால் அந்த கடைசி வாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எது? அதுதான், விடை காண முடியாத சில கேள்விகள் இதயத்தில் எழும்போதுதான் வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிச்சதுன்னு எழுதிருந்தீங்களே, அதுல உண்மை இல்லாம இல்லை. நான் எழுதிருந்தேனா? இன்னும் ஏன் மறைக்கிறீங்க? புத்தகத்துக்குள்ள நீங்க எழுதி வச்சிருந்த இந்த லெட்டர் தான் சொல்றேன். இந்த லெட்டர் நான் எழுதவே இல்லை. யாரும் குறும்பு பண்ணிக்கிட்டா. தம்பி தங்கராஜு வந்துட்டியா? வா வா வா. மீன் குழம்பு கொண்டு வந்துருக்கியா? அப்பா, மீன் குழம்பு சாப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு தெரியுமா? பாத்துக்கிட்டு இருக்கான், மறைச்சிட்டு உட்காரு. மீன் குழம்பு மறைச்சா போதுமாயா? மூக்க எப்படி அடைப்ப? அதான் அது வரைக்கும் அடிக்கிறேயா? இப்போ தம்பி அண்ணே கூப்பிடாருண்ணே. அவர் நல்லவர்ல போல. இந்த பந்த கொஞ்சம் கூட. அண்ணே பந்து வர்றாருண்ணே, அவர் நல்லவர்றா. போடுற ஒரு தந்தை திருப்பி கொடுத்துறேன். அண்ணே பந்து வாங்கினாருண்ணே, அவர் நல்லவர்றா. போடுற யாரியா பையனா? ஆமா. ஏன் ஜடை வச்சிருக்கானே பையனான்னு கேட்டேன். ஜடை எப்படி தானா வளர்ந்தா இல்ல அவனா வளர்த்தானா? எப்படியோ வளருது. உண்மையா உங்களுக்கு அது எப்படியா? எல்லாருக்கும் ஒன்ன போல ஒரே மாதிரி கடை இருக்குது. நான் ஒண்ணு உனக்கு ஒரு குறை. பையன் ரிப்பன் வச்சிருக்கான், நீ வெறுந்தரையோட இருக்கிற. பையன் அப்படி கத்தெடுத்தியா பெத்தெடுத்தியா? கண்டெடுத்தது. கரெக்டியா? கீழே கடந்த கண்டெடுத்தா தான் இது மாதிரி கிடைக்கும். நல்ல பையன் தீர்க்காயசா நல்லா இருக்கட்டும். நாலா பக்கம் பார்த்தாலும் பையன் நல்லாவே இருக்கிறாங்க. அவனை பத்தியா சுத்து சுத்து உன்னை பத்தி பேசுறாயா? நீங்க அதை சொல்லாம இருக்கீங்க. போகலாமா? நீங்க கப் கப் பத்தி சாப்பிடு. அப்புறம் ஃபுட்பால் காரல்ல
அவனும் சொல்லாம பாத்துக்க. அவன் சொன்னான்னா ஜடையை பிடிச்சி கொடுத்துருவான். ஏதோ விஷயம் பத்தியா அத்தையும் பத்தியா போடியா போய என்ன தீனி சொல்றான்ப்பா. குடும்பத்தோட வர்ற ஆஸ்பத்திரிக்கு வயிற்றுல ஒரு குடும்பத்தோட வச்சிருக்காங்க. கடவுளே டாக்டர், இந்த இக்கட்டான நிலையில கூட நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க மீறவே இல்லை. சிகரெட்டை கையால தொட மாட்டேன்னு, அதனால தான் ஹோல்டரை வச்சு குடித்தேன். என் மேல தப்பு இல்லை, வருத்தப்படாதீங்க. இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை, ஆனால் இந்த சிகரெட்டோ இருதயம் வரை. என்ன நெஞ்சு புகையுது. பெரிய டாக்டரா அதுல குழந்தை மரட என்ன கடை உள்ள போல உயரம் வேற. சரி டாக்டர் டாக்டர் வெளியே கொண்டு போய் போடுன்னு சொன்ன சிகரெட்டை வெளியே போடாம கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து எத்தனை நாள் அவனுக்கு இந்த பழக்கம்? இது உன்னுடைய புது விஷமமா? டாக்டர், நீங்க வர்றீங்கன்னு தெரியும்னா நான் தான் பயத்துல இதை எடுத்து பெண் ஓட்டர்ல வச்சுட்டேன். அது பேனான்னு நினைச்சுக்கிட்டு சிகரெட் இதை கையில வச்சுட்டு வந்து நிக்குது. டாக்டர், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க மீறவே இல்லை. பாத்தீங்களா, சிகரெட்டை கையாலே தொடல, அதனாலதான் ஹோல்டரை வச்சு குடிச்சேன். டாக்டர், நோ ஸ்மோக்கிங் ஒரு போர்டு போட்டீங்கன்னா அதை பார்க்கும்போது நான் சிகரெட் குடிக்க கூடாதுங்கிற கவனம் வரும். நானும் குடிக்க மாட்டேன். எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த போறதுல சேது. இதனால ஒன்னு நானும் என்ன மனோகர், என்ன விஷயம் சொல்லு. ஆமா டாக்டர், அவனும் என்ன பிடிச்சிட்டு வயசுல புண்ணை வச்சுட்டு கார குழம்பு திங்கிறவனா தச்சுக்கிறான். ஒரு குடும்பமே அநியாயம் பண்ணுதாங்க. குட்டுங்க டாக்டர். நீங்க எதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வர்றீங்க? ஜாதி குணமாகணும் தானே? சொல்றபடி நடக்க சம்மதம் இல்லாதவங்க இங்க இருக்க வேண்டிய தேவை. ஆஸ்பத்திரி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் இப்பதான் போறேன். சோறு கூட தின்ன விட மாட்டேங்கிறீங்களே. நோயாளிக்கு டாக்டரோட ஒத்துழைக்கல எப்படிப்பா குணப்படுத்த முடியும்? நோய் குணமா வேட்டா போட்டோம், நான் சோறு தின்னுக்கிட்டே சாகுறேன். நீங்க என்ன ஆஸ்பத்திரியா நடத்துறீங்க? ஒவ்வொரு கட்டுக்கும் நாள் கணக்கு வச்சிருக்கீங்க. என் கட்டுக்கு மொத்தமே 13 நாள் தானா? இன்னும் 3 நாள் தான் பாக்கின்னு அது சேர்த்து சொல்றேன். நான் உயிரோட இருக்கணும், நான் நிறைய சாப்பிடணும். இப்பதான் போறேன். கட்டில கீழே யாரோ பையன் இருக்கான் பாரு, கிளப்பவனும். தங்கராசா வாங்க போவோம். வாங்க தம்பி, இல்லப்பா இந்த பந்து வாங்கி சொல்றது கேளுப்பா. வேண்டாம், மாலை தங்கராசா 2 பேரையும் கொண்டு விடுவாங்க. தம்பி, இவ்வளவு பொறுப்பு இல்லாம நடந்துட்டாங்க. கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒண்ணும் வித்தியாசமே இல்லை.
சிறிய கஷ்டங்களை கூட பொறுத்துக்க முடியாம எவ்வளவோ பேர் கடவுளே திட்டாங்க இல்லையா? அதே மாதிரி என்ன இது? இது என்னுடைய விடுதலை நாளை குறிக்குது. மை டே ஆஃப் டெலிவரி. இன்னும் 22 நாள் தான் இருக்கு. ஆமா டாக்டர், நீங்க தானே 25 நாள் டைம் கொடுத்தீங்க. 3 நாள் போச்சு, பாக்கி கணக்கு கரெக்டா? இதெல்லாம் இங்க பரவாயில்ல. டாக்டர் இந்திராவுடைய அமெரிக்க பயணம் எதுவரையில் இருக்கு? என்ன கேட்டீங்க? டாக்டர் இந்திராவின் அமெரிக்க பயணம் எதுவரையில் இருக்குன்னு கேட்டேன். பாஸ்போர்ட் விசா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு. அப்படியா? உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்ப எங்களை எல்லாம் விட்டுட்டு டாக்டர் இந்திரா கூடிய சீக்கிரம் புறப்பட போறாங்கன்னு சொன்னேன். ஆமா, புறப்பட இன்னும் 10 நாள் தான். டாக்டர் அம்மா அமெரிக்கா போறாங்களே, ஒரு ஐடியா. ராமசாமி, வியாதி பயத்து வலி, வார்டு நம்பர் 8. முனுசாமி, வியாதி டாக்டருக்கு தெரியாது, வார்டு நம்பர் 10. கைலாசம், பேரே தெரியல, இப்பவோ எப்பவோ. சரி, அவனுக்கு ஒரு இன்விடேஷன் கேட்போம். வருதுப்பா, உன்னை முழக்கிறப்பா. இருதயசாமி, சங்கீத இருமல், எதிர்வாடு. அட நம்ம அவரை வரதாச்சே.
கடங்காரன் வியாதி பணத்தாசை கேர் ஆஃப் தேதி வார்டு நம்பர் 7. இன்னைக்கு பணம் தலையை சொல்லி இருக்குது. எடு பணம். நசுமா ஓ நீயா மறுபடியும் எங்க வந்தீங்க? கேட்டு எங்கே நீங்க இது எனக்கு தெரியாது. கேட்டு எப்படி தப்புது நான் பாக்கு. என்னப்பா தாடிக்காரா ஊர் போக்குது. யாரும் என்ன உள்ள விட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. கதவை திறந்து விடு. கதவை திறக்கணும். திறந்து விடு. வருது. விட்டுட்டாரா இந்த ஆஸ்பத்திரியில எங்க டாக்டர் அமெரிக்கா போயிடுறான். அங்க டீ கிடைக்காதுன்னு சொல்லி இங்க நாங்க எல்லாம் சேர்ந்து டீ குடுக்கறோம். நீ எதுனாச்சும் கொடுக்குறியா? எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு நாள் கொடு. டீ ஒரு நாள் மட்டா ஊற்றி நிறைய டொனேஷன் கொடு. உன் சக்தி எவ்வளவு சொல்லுதோ அவ்வளவு கொடு. சொல்லுவா. இன்விடேஷன் கொடு. தள்ளி காசு கொடுத்த மாதிரி பணம் கொடுக்க நான் ஒரு இருக்கேங்கிறதுனால என்ன தெரியும். அப்படி சொல்ல நான் பெரிய ஆபத்தை மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. நான் நம்ப தயாராது. பணம்னு கேட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் வராது. முடிவா கேட்கிறேன். பணம் கொடுக்க முடியாது. வேண்டாம் இப்படி கத்தம். எல்லாரும் பாக்குறாங்க. பாத்துட்டு நல்லா பாக்கட்டும். அப்பதான் புத்தி வரும். நான் வரேன். ஆனா இனிமே உங்ககிட்ட பணத்துக்காக வரேன். என்னடா யோசனை பண்ணிக்கிட்ட? அத்தனை பேருக்கு முன்னாலே என்ன அவமானப்படுத்தின அருணை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே உன் ஆடம்பர செலவுக்கு தள்ளி கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டானா? ஆமாமா பணம் கேட்டேன். சோடா வெடியன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்த கோபத்துல வெக்கம் இல்ல உனக்கு? கோபம் வருதான் கோபம். உன்னை போல இருக்கிற சூதாடிங்களுக்கு அவன் பணம் பயன்படுறத விட நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்கிற நல்ல எண்ணத்துக்கு வந்துட்டான். ஆமாண்டா ஆமா. தன் ஆட்சியெல்லாம் அந்த நர்சிங் ஹோமுக்கே நன்கொடையா கொடுத்துடலாம்னு அருண் முடிவு பண்ணிட்டு ஏதாவது வேலையில சேர்ந்து குழைக்கிறதுக்கு வழியப்பாரு. நாகராஜ் பணம் சொல்லியிருக்கிறேன். பணம் எங்கேயா? பணம் கடனை திருப்பி கொடுத்து வேற வேலையை பாருங்க.
இன்னைக்கு நான் செத்து பண்ணக்கூடிய சொத்தெல்லாம் உனக்கு தானே சேரணும். தூக்கம் இருந்தது இல்ல, ஏன் அப்படி கேக்குறீங்க? டாக்டர் இந்திராவுக்கு இன்னைக்கு டீ பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல. ஆமா, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் போறீங்களா? நான் போகாமல டீ நான் போடாம சொல்லிருக்காரு. வண்ண மேடை வண்ண விழி மேடை வந்த இளம் பேடை சின்ன இடையோ சேர்ந்து இசை பாடும். கண்ணங்கள் கோடி பெறுமோ கைகளில் ஆடி வருமோ, கண்ணங்கள் கோடி பெறுமோ கைகளில் ஆடி வருமோ, எண்ணங்கள் பொங்கி வருமோ இன்பத்தில் பங்கு தருமோ. சொல்ல வேண்டுமோ வண்ண விழி மேடை வந்த இளம் பேடை சின்ன இடையோ சேர்ந்து இசை பாடும். முந்தானை முகமுறையோ முக்கனிக்கு ஒன்று குறையோ, முந்தானை முகமுறையோ முக்கனிக்கு ஒன்று குறையோ, செந்தேனில் கிளி உரையோ சேர்ந்ததும் முடிவுரையோ. வேண்டுமோ பசுமாறி தூங்க வேண்டுமோ, கண்ணி நதியோரம் மின்னி விளையாடும் உன்னழகும் என்ன கதை கூறும். வண்ண விழி மேடை வந்த இளம் பேடை சின்ன இடையோ சேர்ந்து இசை பாடும். டாக்டர் அவர்களே, அவருடைய மகளே, பாலகிருஷ்ணா நர்சிங் ஹோமில் இருக்கும் சக நோயாளிகளே, உனக்கு வேற தனியா சொல்லணுமாப்பா? சங்கீத இருமல் இறுதி சாமி அவர்களே, டாக்டர் இந்திரா அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து அமெரிக்கா செல்லும் இந்த நன்னாளில், இந்த நல்ல நாளில் அவர்களது சேவையை பாராட்டி மருத்துவ உலகத்தில் அவர்கள் ஒரு 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 கலங்கரை விளக்கமாக திகழ வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த இறைவனையே நம்பியிருக்கும் உங்கள் அனைவர் சார்பிலும் நான் இந்த பரிசு கொடுக்குறேன்ப்பா. டாக்டர் இப்பொழுது டாக்டர் இந்திரா அவர்கள் பேசுவார்கள்.
நீங்கள் என் மீது காட்டிய அன்புக்கு என்னுடைய நன்றி. ஆனால் இப்பொழுது நான் கூறப்போவதை கேட்டு நீங்கள் எல்லோரும் திடுக்கிடலாம். அமெரிக்கா போக வேண்டும் என்ற எண்ணத்தை இப்போது நான் கைவிட்டு விட்டேன். எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்து முடித்த பிறகு அமெரிக்கா போறதுல நீ ஏன் முடிவு செய்துட்ட? என்னம்மா காரணம்? சொல்லுமா, சொல். என்ன காரணம்? காரணம்னு ஒண்ணுமே, என்ன அறியாத ஒரு கேள்வி. அந்த ஆஸ்பத்திரி, அங்க இருக்கிற நோயாளிகள் எல்லாத்துக்கும் மேலா உங்களையும் விட்டு 5 வருஷம் பிரிஞ்சிருக்கு. என் மக இடம் கொடுக்க இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கக்கூடியது. யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். உன் பேர்ல நான் எவ்வளவு நம்பிக்கை. இந்த விஷயத்துல மட்டும் என்னை கட்டாயப்படுத்த மாட்டீங்கன்னு வாங்க டாக்டர். நீங்க அமெரிக்கா போகணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தீங்க. இந்த திடீர் முடிவு என்ன காரணம் டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், நான் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுங்க. எனக்கே தெரியும் டாக்டர், ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் அமெரிக்கா போகணும் நீங்களும் விரும்புறீங்களா? அருண் சார், உங்களுக்கு ஒரு லெட்டர். தேங்க்யூ. அதே ரசிகையிடம் இருந்துதான். இதை நான் கிழிக்க கூடாது இல்லையா டாக்டர்? ரசிகையின் கடிதத்தை கிழிக்க கூடாதுன்னு சொல்லு. நீங்கடா. நான் உங்களை இவ்வளவு நாளா புரிஞ்சுக்காம தான் இருந்தேன். அமெரிக்கா போக வேண்டாம்னு முடிவு செஞ்சது நான் தான் காரணமா? இந்த மேகசின் எடுத்துக்கிட்டு போ. பொறாமையா இருக்க? இதனால ஒன்ன நான் மறந்துட மாட்டேன். என்னங்க என்ன செய்யுது உங்களுக்கு? விடுதலை விடுதலை விடுதலை. சொல்ல தாங்கல. உனக்கு எப்படா காலம் வருமோ? இது 5 minutes ஆகும். இன்னும் 14 நாள் தான். அப்புறம் போய் ஆஸ்பத்திரி விட்டு. அப்பா அப்பா அது புதுசா விருந்தாரு. இதாச்சுன்னு என்ன செய்யுது? டாக்டர் கூப்பிடுவா. அப்பா 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 என்னப்பா பண்ணுது? அப்பா ஒரே வயிற்று வலி. வயிற்று வலியா? இந்த கட்டில படுத்துருந்தா அந்த வேளாண்மைக்கும் வயிற்று வலி, இந்த கட்டுக்கும் வயிற்று வலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் போது ஒரு நாளைக்கு நம்மளும் படுத்து பார்க்கலாம். அப்பா 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 பேர் என்னப்பா? அப்பா தனப்பா. உங்க அப்பா பேரு கேட்கலப்பா. உன் பேர் என்னப்பா? என் பேர் தான்ப்பா தனப்பா. அப்பா அப்பா தானாதோ 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 தினம்போது வருதா இந்த வயிற்று வலி? நான் ரொம்ப நாளா அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேனுங்க. நான் பார்க்காத ஆஸ்பத்திரியே இல்ல. கடைசியா இங்க வந்திருக்க. கடைசிதான். நீ சொல்ற இந்த கட்டத்துக்கு கணக்கு இருக்கீங்க. இதுக்கு முன்னால படுத்தவரை அவர் கணக்கு தீர்த்துட்டு போயிட்டாரு. நீங்க வந்திருக்கீங்க. அது முன்னால நீங்களும் தீர்த்துட்டு போனா தெரியாது. பாவம் வீட்டுல பெரியவங்க யாரா இருக்காங்களா? அப்ப பத்தி பார்த்துட்டு அவரை போய் தொந்தரவு பண்ணி தனபால் இங்க வர்றவங்க எல்லாம் கேள்வி கேட்ட அதேப்படுத்துறதே அவன் வேலை. என் கேட்கிற கேள்வி கொண்டு பதில் சொல்றாங்க. நீங்க பெரியவர் விசாரிப்பாரு. சொல்லுங்க. போய் தரேன்டா. தனபால், நீங்க எவ்வளவு நாளா இந்த வயிற்று வலியில கஷ்டப்படுறீங்க? 4-5 வருஷமாவே நான் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க. நான் பார்க்காத டாக்டர் இல்ல. டாக்டர் பார்த்தாரா? என் சம்சாரத்துக்கு காசு வைங்க. என் தாயாருக்கோ வயசாயிருக்கு. என் தாப்பனா சின்ன வயசுலயே தவறிட்டாருங்க. சாக்காடு, உப்பு சாக்காடு 3 உச்சி நீங்க வந்திருக்காரா? கௌதமா புத்தா புத்தர் அரச குடும்பமா? நான் படுக்க போறேன். பார்த்து தொந்தரவு பண்ணாத.
இந்த டாக்டர் காசு வாங்காம ஏழைகளுக்கு வைத்தியம் செய்யறதா கேள்விப்பட்டேன். உடனே ஓட வந்தீங்களா? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா. ஹலோ ஹலோ, அடிக்க மாட்டேங்கிறானே. ஹாய் ஹாய். இந்தா தேங்க்யூடா. நான் என்ன குழந்தையா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நகரேஷ், என் மேல ஒண்ணு கோபம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இப்ப நான் புது மனுஷன். ரீலி தெரியவே இல்லையே. உண்டாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கல. வெரி ஹாப்பி. தனபா, இது நாகராஜன் என்னுடைய ஒண்ணு சகோதரங்க. மகன் அவர் தான் மிஸ்டர் தனபால்ரா. ரொம்ப நல்லவர். எனக்கு கிடைச்சிட்டு புது ஃப்ரெண்ட்ரா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நான் தான் சேது, இவருடைய பழைய விரோதி. அப்பா, இதுக்காக இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன். என்னடா அவர் அப்படி பாக்குறேன்? இல்ல, அவரை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆமாண்டா, மிஸ்டர் தனபால் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவர். அவருடைய சோக கதை என்ன வேதனைக்குள்ள. சரி, அப்ப நான் வரட்டுமாறும். சரி, உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். உங்க டாக்டர் வேலை பார்த்தா திட்ட போறேன். ஆமாமா, இது விசிட்டிங் டைம் கூட. உங்களுக்கு பிரிச்சுவிட கிடையாதா? வர்றேன் மிஸ்டர் தனபால். நல்லது. தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன். ஏன்னா உனக்கு கார்டியோகிராம் எடுக்கணும். எதை எடுக்கிறீங்களோ, முக்கியமா உயிர் எடுக்கிறீங்க. சின்ன மாதிரி உடம்புல ஒரு இடம் பாய்க்க விடாதீங்க. எல்லா இடத்துலயும் ஊசியா போட்டு குத்துங்க. சரிங்களா? சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? இந்த இன்ஜெக்ஷன் மருந்த கையில மாதிரி கையில தேடுற. First take the injection. I will take the injection. உள்ள பார்த்தா திட்டுவாரு. முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுவான். ஏன் புழுகிற? எந்த பொம்பளை 5 நிமிஷத்துக்குள்ளார ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கா? போய் நிதானமா வா. கூடியா முடியும். நான் இந்த இடத்துக்கு ஓடியா போயிட போறேன். போய் நிதானமா வந்து அப்புறம் போடு. சரி, நான் வந்த உடனே இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். புரியுதா மேம்? அப்பா, இன்ஜெக்ஷன்ல இருந்து தப்பிச்சாச்சு. ஐயோ, லேடி டாக்டர் அம்மா வராங்களே. வாங்க டாக்டர். இந்த நேரத்தில் நீங்க எப்படி வந்தீங்க? எனக்கு ஒண்ணும் இப்போ ஒர்க் இல்ல, அதுதான் இந்த வாட்ஸ்அப்ல வந்தேன். அப்படியா? இந்தாங்க, என்ன இது? உங்களுக்கு என்னுடைய பரிசு. பரிசா? எதுக்கு? இன்னைக்கு உங்க பிறந்த நாள். ஏன் பிறந்த நாள்? ஆமா, ஏன் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஸ்போர்ட்ஸ் மேகசின்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டி. ஏன் வச்சுக்கீங்க? இல்ல, என் பரம விரோதி ஒருத்தங்க இருக்காங்கிறதே மறந்துட்டேன். வெறும் வாயம் மெல்றவனுக்கு அவள் கிடைச்சா போதாதா? கேட்டு வை சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, அவன் தூங்கறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்ப நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஆமா, என்ன இப்ப எல்லாம் உங்க புது மாறுதலை பாக்குறேன். எல்லாம் நீங்க தான். என்னாலதான் நீங்க அமெரிக்காவுக்கு போலேங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? இத பத்தி அவர்கிட்ட சொல்லவும், அதனால ஏற்படும் விளைவுகளை நினைச்சு பார்க்கவும் எனக்கு தைரியம் இல்லை. ஆனா எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்கவும் மனசு கேட்கல. உங்களுக்கு ஒரு கடிதம். அதே ரசிகையின் கடிதம் தான். தீச்சு போட்டு வேண்டியதான். இந்த தடவை நான் எழுதிருக்கேன். உடனே படிக்க வேண்டியது. இப்ப வேண்டாம், நான் போன பிறகு படிச்சு இல்ல பார்க்கிறேன். இல்ல, நான் இப்பவே படிச்சு பாருங்க. சொன்னா கேளுங்க, அப்புறமா படிக்கிறேன். சேவையை லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வந்த என் இதயத்தை எப்படி உங்களால் மட்டும் மாற்ற முடியும்? எந்த சலனமும் இல்லாமல் இதுவரை இருந்து வந்த என் மனதில் இப்பொழுது மட்டும் ஏன் இந்த கலக்கம்? இதுவரை தலைகுனிந்து நடந்தறியா எனக்கு இப்போது மட்டும் ஏன் இந்த நாணம்? இந்த கேள்விகளை நான் மட்டும்தான் கேட்டுக்கொள்கிறேனா? என் நிலையில் உள்ள எல்லோருமே தங்கள் காதலனிடம் கேட்பார்களா? மனதில் ஏற்படும் இந்த மறுமலர்ச்சியின் மறுபெயர் தான் காதலா? கிளினிக்கல் லேப்ல போய் ரிசல்ட் பார்க்க சொன்னேன். இந்த நேரத்துல எப்படி இங்க இருக்கிற? இதோ போறேன் டாக்டர். ரைட்.
சாரும் கையில் என்னது? இது ஒண்ணு இல்லை டாக்டர். இது நான் அதை பார்க்கணும். இல்லை டாக்டர், இது ஐ மஸ்ட் see that. மன்னிக்கிறீங்களா? அருண் என்னை நேசிக்கிறதா நினைச்சு நான் தான் அவர் காதல் கடிதம் எழுதிட்டேன். ஓ, நீயா? Shameful, sheer nonsense. The nursing home and not a lover's spot. அதெல்லாம் இந்த ஆஸ்பத்திரியில் நர்ஸா வச்சிருக்கிறதுக்கே நான் வைக்கப்படும். நோயாளிகளை குணப்படுத்தத்தான் நாம இங்க இருக்கிறோம். தேவைக்கே ஒரு வாழ்வு அர்ப்பணிக்க வேண்டிய நீ இந்த மாதிரியான கீழ்த்தரமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறதும் தகாத முறையில நடந்துக்கிறதும் புனிதமான இந்த நர்சிங் ஹோமுக்கு பெருசு அவமானம். என்ன தண்டனை தெரியுமா? டாக்டர் இந்திரா ஏற்கனவே எனக்கு தண்டனை கொடுத்தாங்க. என்ன வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்திரா, இதை விசாரிச்சுதான் நீங்க வந்திருக்கீங்க. நான் எவ்வளவோ செஞ்சுட்டேன், அவங்க என்ன மன்னிக்கவே டாக்டர். இந்திரா, இதை பத்தி நீ வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. செய்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனை தான் கொடுத்திருக்க. டாக்டர் பிளீஸ், எனக்காக இந்த தடவை மாத்திரம் அவங்களை மன்னிச்சிருங்க. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்கவே நடக்காது டாக்டர். நடந்த தவறுக்கு தான் அந்த தண்டனை. என்னால அவங்க குழப்பு கெட வேண்டாம். ஆஸ்பத்திரி நிர்வாகத்துல நீங்க தலையிட வேண்டாம். டாக்டர் பிளீஸ், விளையாட்டுத்தனமா நான் இருந்தது இப்படி பெரிய விபரீதத்தில் முடிஞ்சு போச்சு டாக்டர். விளையாடுறதுக்கு ஃபுட்பால் கிரவுண்ட் இல்ல மிஸ்டர். உயிருக்கே போராடி இருக்கிற நோயாளிகளை குணப்படுத்த இடம். டாக்டர் நடந்த உண்மையை நான் சொல்றேன். இதுல நீங்க தலையிட வேண்டாம் பிளீஸ். எங்க 3 பேருக்குள்ள நடந்திருக்கிறது. டாக்டர், நீங்க தண்டிச்சே ஆகணும்னா என்னை இப்பவே இந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே அனுப்பு. உங்க கால் குணமாகிற வரைக்கும் அது முடியாது. நீங்க தண்டனை கொடுக்க மறுத்தா அந்த தண்டனை நானே எடுத்துடு. நான் இப்பவே இந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போயிடுறேன். You are trying to threaten me? இல்ல டாக்டர், ப்ளீஸ். ஆல் ரைட். தகாத முறையில நடந்துட்டாலும் நோயாளிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நீ தவறல. அதனால இந்த தடவை மட்டும் நான் உன்னை மன்னிக்கிறேன். But no such nonsense in future. மன்னிக்கிறேன். எனக்காக நீயமா அந்த பழியை ஏத்துக்கிட்ட. நானும் ஒரு பெண்ணுங்கிற முறையில தான் உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாரு. ஒரு வினாடியில இந்த முடிவு. அப்பா அப்பா டாக்டர், இந்த வயிற்றாவலியை பொறுக்கவே முடியலீங்க. இவர் கேட்டா எனக்கு குழப்பமா இருக்கு. அப்பெண்டிசைட்டிஸ் தான் அல்சரான்னு தெரியல. ஏரியல் எக்ஸாமினேஷன் கூட ஒன்னும் இண்டிகேஷன். தனக்கா இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் பாக்கு, அதையும் பாத்துலாமா? சிஸ்டர், இவரை கூட்டிட்டு போ. டாக்டர், அந்த ரஷ்யன்ஸோட விளையாட வேண்டிய மேட்ச் இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நீ கட்டை பிரிச்சே பாக்கலையே. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த கால் கட்டை பிரிக்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வருவேன். 1 வாரமா டாக்டர்? ஆமா, நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்க கால் குணமாகும். அந்த மேட்சுக்குள்ள அனுப்பிடுறதா சீஃப் டாக்டர் அவ்வளவு நிச்சயமா சொன்னாரு. சிஸ்டரும் டாக்டர்களுடைய முதல் கடமை நோயாளிகளுக்கு நம்பிக்கை உண்டாக்குறது தானே. இந்த கால் மட்டும் குணமாயிருந்தா நானும் உங்களோட விளையாடி முதல்ல குணமாட்டேன். செகண்ட் டீமுக்கு எதிராக ஆடுறதுக்கு என்ன உரத்து உன்னோட வாழ்க்கையில வாங்கிட்டு போனோம் தான் எல்லாரும் வந்தோம். நீ கேப்டனா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அதனால என்னடா அவன் நீங்க கூட பங்கு கொடுக்கானே கிடைச்சுதான். இன்னைக்கு நான் உங்களோட மேட்ச் விளையாடாட்டாலும் அந்த கிரவுண்ட்லயே இருக்கேன். மானசீகமா உங்களை உற்சாகப்படுத்திட்டே இருப்பேன். ஒண்ணு இல்லடா, உனக்காக ஒரு ஸ்மால் பிரசன்ட். அப்ப
டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் பாய். வரோம் பிரதர். ரைட் பாய் பாய். முதல்ல என்ன அட்டாக் தான், நோ டிஃபென்ஸ். குமார் இந்நேரம் அவங்க எல்லாம் கிரவுண்ட்ல இறங்கி இருப்பாங்க. அருண், அருண், என்ன நடக்குது அருண்? அருண், டாக்டர், அந்த ரஷ்யன்ஸோட என்னால விளையாட முடியாதுன்னு சொல்லி, but I have played against the Russians. அந்த ரஷ்யன்ஸோட விளையாடிட்டேன். get this teacher, quick. நான் நல்ல குணமாக்கி வரும்போது அந்த உணர்ந்தான். I just don't know why people are so crazy about things. ஆர்வம் இருக்க வேண்டும், ஆனா அதுக்காக ஆர்வம் இப்படி நிறைய மாறக்கூடாது. இப்போ பேசி முச்சு இல்லாம இருக்கானே டாக்டர். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நினைவு வரதுக்கு சில மணி நேரங்கள் ஆகலாம். என் மனசே சரியில்லை. நான் ஆபரேஷன் போறேன். சீப் உங்களை தானே வர சொல்லியிருக்காரு. சீப்புக்கு துணையா வேற டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி அருணுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. இந்த நேரத்துல நீங்க தான் தைரியத்தை இழக்கக்கூடாது. இல்ல சிஸ்டர், ஒரு டாக்டருக்கு வேண்டிய துணியும் தன்னம்பிக்கையும் என்னை விட்டு போயிடுச்சு. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்னால வரவே முடியாது. என்ன வரப்பட்டாரு எல்லாத்தையும் நீ கிட்ட இருந்து கலப்பு. என்ன மிஸ்டர் கணப்பா, சேத்து எங்க காணோம்? அருணை பாக்குறதுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிருக்காருங்க. அருணுக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு, நல்ல மனுஷன் பட்டகால் ஏற்படுன்னு தெரியாமலா சொல்லியிருக்காங்க. போகட்டும், உங்க வைத்தோடு எப்படி இருக்கு? அது ஏன் கேக்குறீங்க, குறையவே இல்லைங்களே. டேய், எங்கிட்டே நடிக்கிறியா? உண்மையான வைத்தோரியா இருந்தா சாரடா வலி குறையும். ஒரு போக்க பார்த்தா நான் இங்க ராஜஸ்தானா போடுற வேஷம் எங்க வெளியாயிடுமோன்னு தோணுது. நீ அதுக்குள்ள காரியத்தை முடியும். நினைப்பா, ஆபரேஷனுக்கு பிறகு அருண் சில மணி நேரம் நினைவிழந்து கிடப்பான்னு டாக்டர் சொல்லி இருக்கிறார். ஆமா, நம்ம திட்டத்தை நிறைவேற்ற இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம திட்டம் என்னங்கிறத மறுபடியும் நிறைவேற்றிட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அருண் கழுத்து நெரிச்சு கொள்ளலாம். கழுத்து நெரிச்ச நானே கூச்சல் போட்டு எல்லாரையும் பரவழைக்க. கரெக்ட். புனிதமான இந்த காரியத்தை செய்யற எனக்கு பரிசு ஐயா எனப்பா. ராத்திரி ராத்திரி 11 மணி எக்ஸ்பிரஸ் ரயில் போகும்போது காரியத்தை முடிச்சு நீ கழுத்தை நெரிக்கும் போது அருண் தப்பி தவறி சத்தம் போட்டான். அந்த சத்தம் ரயில் சத்தத்தோட கலந்துடும். கையில இல்லாம பாத்துக்கணும். காரியத்திலேயே கவனமாயிரு. காரியம் முடிகிற வரையில கண்ணை மூடவே மாட்டேன். ஒரே இருமலா இருக்கு. ஒரு தம் அடிச்சா பரவாயில்ல. சிகரெட் மாத்திரம் இருக்கு, தீப்பெட்டி காணும்.
நான் ராத்திரில திருட்டு சம்பளிச்சிருக்கேன் எந்திரிச்சேன் டாக்டர் சொல்லிடாது சார் என்ன தரமா அப்படி பாக்குறீங்க அப்படி இதுக்காக ராத்திரி நான் இவ்வளவு தேடுறேன் சார் கனவா இவ்வளவு நேரம் கண்ணு முடிச்சிருக்கீங்க ராத்திரி நான் அப்பப்ப வந்து சீட்டு எடுக்க முடியாது நான் வச்சுக்கிறேன் உடம்பு கட்டுறேன் படுங்க அந்த சேத்துக்கு நம்ம திட்டம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவன் திருட்டத்தை மடிக்க ராத்திரி எழுந்துட்டான் இந்த சேது பையன் எந்த நேரம் என்ன செய்வான்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது நீங்க கொஞ்சம் காஃபி எடு முதல்ல காஃபி சாப்பிடுறேன் கொஞ்சம் கலப்பா இருக்கு அவ்வளவுதான் you'll be all right. என்னாச்சு டாக்டர் என்னாச்சு ஏன் டாக்டர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க ஃபுட்பால் மேட்ச் என்னாச்சு நம்ம ஜெயிச்சிட்டோமா இல்ல டாக்டர் தோத்துட்டோம் ஓ காட் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல டிரா கூட பண்ண முடியல எவ்வளவோ முயற்சி செய்தான் ஆனா முடியல நான் மட்டும் விளையாடி இருந்தேன்னா அடுத்த வருஷம் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காமையா போகுது ஏன் அந்த சந்தர்ப்பத்தையும் நீங்க எழுந்துட்டீங்க பைய கொடுங்க கொஞ்சம் என்னப்பா என்ன சொல்ற இல்ல ரைட் பார்த்தேன் இந்த பையன் ஒரே கையில தூக்கி தூக்கி தான் ஓர அடிங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பையன் இந்த கையில தூக்கினா என்ன யாருன்னு நினைச்சு யாரு நான் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் மருந்து வியாபாரியா இந்த ஆஸ்பத்திரிக்கு மருந்து நான் தான் சப்ளை பண்றேன் இதை விற்கிறதுக்கு நான் நாயா அலையணும் கழுதையா பொய் சொல்லணும் அப்ப நீங்க மனுஷன் இல்ல எப்படியோ வியாதி தீக்கிறதுக்கு மருந்து நான் தான் சப்ளை பண்றேன் அவசரப்பட்டு அதை சொல்லாதீங்க ஏன்னா சமையலின் மதிப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதே மாதிரி மருந்தினுடைய மதிப்பு சாப்பிட்டு செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ரொம்ப தமாஷா பேசுறியே அம்மா உன் பேர் என்ன சேது சேது வெரி குட் வெரி குட் உங்க பேரு என் பேரு சாமா சாமா வெரி குட் வெரி குட் சேது உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாமா எனக்கு கூட தான் உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கல இருக்கே ஆபத்துங்கிற நிலைமை ஏற்பட்டதுனாலதான் சீஃப் டாக்டர் காரை எடுக்க முடிவு செய்துட்டார் சீஃப் டாக்டர்ங்கிற முறையில அவர் அந்த ஆபரேஷனை செய்யுது இந்திராவுடைய தந்தைங்கிற முறையில் தான் அந்த ஆபரேஷனை செஞ்சிருக்கிறார் சொல்லுங்க நீங்க என்ன நேசிக்கிற விஷயம் தெரியும் அந்த மகள் எங்கிட்ட அந்த பிரிக்க ஒரு தகப்ப செஞ்ச காரியமா தான் நான் நினைக்கிறேன் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாது நம்ம காதலுக்கோ கல்யாணத்துக்கோ எங்க அப்பா தடையா இருக்கு தனிப்பட்ட முறையில அவரை பத்தி நீங்க எது பேசினாலும் நான் பொறுத்துக்கிறேன் தூய்மையான இந்த மருத்துவ தொழிலுக்கு மாசு கற்பிக்காதீங்க என்னம்மா தெய்வ வழிபாடா நினைச்சு இந்த தொழிலை செய்யறவர் எங்க அப்பா இந்த நிலையில நீங்க அதிகம் பேசக்கூடாது உங்களுக்கு ஓய்வுதான் தேவை ஓய்வு எனக்கு தேவையில்லை மரணம் தான் தேவை என் கால் போனதுக்கு என் உயிரே போயிருக்கலாம் டாக்டர் அருண் உங்க வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியும் ஆனா அதுக்கு மரணம் இல்லை வாழ்ந்தே தீரணுங்கிற மனோதிடம் தான்
ஆஸ்பத்திரியில இருக்கணும். எப்பவுமே ஆஸ்பத்திரியில இருக்க போறேன். சீஃப் டாக்டர் கூட சொல்லியிருக்காரு என்ன வீட்டுல இந்த ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் பண்றதா. ஆமா, உங்க மேல தப்பு இல்ல. ஏன்னா நீங்களும் மருந்து வியாபாரி, உங்க தொழில் விஷயமா எங்கெல்லாம் சுத்துறீங்களோ அங்கதான் மாப்பிள்ளையும் தேடணும். பையன் என்ன தேடுறீங்க? பாத்தியா, இந்த கவர்ல பொண்ணோட போட்டோ இருக்கு. போட்டோ எல்லாம் பின்ன பொண்ணேவா இருப்பா? பாத்து, எப்படி இருக்கான்னு பாருங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. மரம் இருக்காளே உங்க மகளா? ஆமா, ஏன் அழகா இருக்காளே உங்க மகளான்னு பாத்தீங்களா? போட்டோல நான் அவளை பாக்குறேன், உதட்ட கிடைக்கிறேன். சாரி சார், தப்பா நினைக்காதீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எப்படி என்ன தேர்ந்தெடுத்தீங்க? ஏது, அன்னைக்கு உன்னை பார்த்த உடனேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. குற்றப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா போதுமா? உங்க பொண்ணுக்கு பிடிக்க வேண்டாமா? இதாங்க, இத பாருங்க. என்னது பொட்டலாம்? பல்படி போட்டோம். பிரிச்சு பாருங்க சார். பாத்தீங்களா, என் போட்டோ ரொம்ப நாளைக்கு முன்னால எடுத்தது. தான் ரூபாய் கட்டு காப்பி, இது ஒண்ணுதான் மிச்சம். இதை கொண்டு போய் உங்க பொண்ணு கிட்ட காமிங்க. பதில் என்ன கிடைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கு பயந்து வராம இருந்தாதீங்க, உங்க மருந்து வியாபாரம் கெட்டு போயிடும். என் பொண்ணு அப்படியெல்லாம் இல்லப்பா. நீ மட்டும் சம்மதத்தை கட்டிட்டா உடனே கல்யாணம் தான். சொல்லுப்பா மிஸ்டர் காமா, உங்களை நான் மாமான்னு கூப்பிடறதுக்கு கொஞ்சம் காமா திங்க் பண்ண வேண்டாமா? பண்ணு, நாளைக்கு வர்றேன். நிச்சயதாம்பரத்தோட வர்றேன். வர்றேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சேத்துக்கு இன்ஜெக்ஷன் இருக்குங்க. சேத்து எங்க காணும்? இங்கதான் இருந்தார். இன்ஜெக்ஷன் ரெடி பண்றத பார்த்து எங்கேயோ நழுவிட்டார் போல தோணுது. அவனை தேடி கண்டுபிடிச்ச பிறகு என்ன கூப்பிடக்கூடாது? சாரி டாக்டர். அவருக்காகவும் தெரியல, நாமும் எதையும் சொல்ல முடியாத நிலையில இருக்கோம். அவருக்கு இருக்கிறதே ஒரே ஒரு சுவாசப்பை தான். இந்த நிலைமையிலையும் குறும்புத்தனத்தையும் நிறுத்த மாட்டேங்கிறாரு, பேச்சையும் குறைக்க மாட்டேங்கிறாரு. சேத்துவுக்கு உறவினர்கள் யாராவது இருந்தாலும் இனிமே அவனுக்கு எந்த மருந்தும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். உயிரோட இருக்க போறதே கொஞ்ச நாள் தான். சந்தோஷமா இருந்துட்டு போவது. அவனை தேடி கண்டுபிடிச்சு பெட்ல படுக்கவை. ஐ வில் கம் அண்ட் சீ ஹிம் லேட்டர். அந்த கட்லுக்கு 13 நாள் கணக்கு. 13 நாளா? என்னலே சொல்ற? உணர்ச்சி இல்லாதவன் நடைப்பினம், ஒரு சுவாச பையே இல்லாதவன் பாதிப்பினம். பயமே இது பொய்யடா, காற்றடைத்த பாதி பையடா, அதுவும் பஞ்சர்டா. இடம் காலி, பெட்டு காலியாக போகுது. என்னப்பா சொல்லு? குணமாயிட்டே வரேன் இல்லையா, ஆஸ்பத்திரி விட்டு போக வேண்டாம். அப்ப பெட்டு காலி தானே, ஓடிக்கிட்டே இருக்குது. என்னைக்கு நிரந்தரமா நின்றுட போதும். விளையாடத்தை சொல்றாரு. மணி என்ன ஆகுது? சரியாக இதுல 11.
என்ன மாதிரியே தான் என் வாட்ச் ரொம்ப வேகமா போயிட்டு. அருண், லைஃப் ஏன் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னு இத்தனை நாளா எனக்கு தெரியும். இப்பதான்ப்பா தெரியுது. பிகாஸ் என்னப்பா என்னமோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கு. என்ன பண்ற? இல்ல, நான் வாழ்ந்த இத்தனை நாள்ல யாருக்காவது உபயோகமான காரியம் செய்திருக்கா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். இனிமேதான் செய்யணும். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. பிறந்தோம் என்பதே முகவுரையாம், பேசினோம் என்பதே தாய்மொழியாம், மறந்தோம் என்பதே நித்திரையாம், மரணம் என்பதே முடிவுரையாம். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான், தீமைகள் செய்பவன் அழுகின்றான். இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ இறக்கின்றான். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை, வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை. வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை, வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை. தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை, தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை. தொடங்குவார் சிலர் அதை குடிப்பதில்லை. ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க என் பொண்ணு சம்மதிச்சுட்டா. தெரியுமே, உனக்கு எப்படி தெரியும்? உங்க முகம் எப்படி புத்தரியா இருக்க முடியும்? சரி, எப்பவுமே நீ ரொம்ப தமாஷ், அதனாலதான் உன்னை எனக்கு பிடிச்சி போச்சு. நாளை கடத்தப்படாது. என்னை பத்தி டாக்டர் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நல்லா இருக்கும். அவர் எதுக்குப்பா நடுவுல? உன்னை மருமகன் அடையறதுல எனக்கு பரிபூரண சம்மதம். நல்ல நாள்.
அச்சாரமா இதை கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. உன் சம்மதம் வேணும். பதிலுக்கு நீ என்ன தர போற? பதிலுக்கு நான் இது கொடுக்குறேன். அப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு சொல்லு. வெரி குட், வெரி குட். என்னப்பா உள்ள ஒண்ணுமே இல்ல. இங்கேயும் உள்ள ஒண்ணு இல்லை, வெறும் கூடுதான். இந்த கூட்டுக்கு கல்யாணம் ஒரு கேட. ஆமா, இந்த தோல் வாடுற நேரத்துக்குள்ள இந்த உடலே வாடி போயிடும். புரியல இல்லையா? டாக்டருக்கு திறமைக்கே சவால் விட்ட கேஸ் தான் இது. கடைசியில நான் தான் ஜெயிச்சேன்.